அடின் தொடங்கும். ஆரம்பிச்சிடலாம் சுவாமி. அடி ஸ்ரீசைலேஷ தேவபாத்திரம் தீபக்தியாதிக்னார்ணவமிதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் ரம்யஜாமாத்ரியோகீந்திர பாதரே காமயம் சதா ததா யத்தாத்மசத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே. पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्. कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमथ राक्षसान्तकं. वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना. वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. ஸ்ரீராமாயணம் யுத்த காண்டத்திலே 34ஆம் சர்க்கம் தொடங்கி அனுபவிக்க இருக்கிறோம். ராமன் சுவேலமலை பர்வதத்துக்கு அருகிலே தங்கியிருக்கிறான். ராமனின் தலையை வெட்டியது போலே ஒரு மாயத்தை ஏற்படுத்தி வித்யுத் ஜிஹ்வன் என்கிற அந்த மாயாவியை கொண்டு சீதை முன்பு காண்பிக்கிறான். சீதை புலம்பினாள். இப்ப சுரமை என்கிற ஒரு அரக்கி ராட்சசி, அவள் நல்ல தர்ம உள்ளம் கொண்டவளாக இருப்பதினாலே சீதையை வந்து தேத்துகிறாள். நான் போய் பார்த்தேன், ராமனுக்கு ஒன்றும் ஆகவில்லை, ராமன் வந்து சேர்ந்து விட்டான் என்பதை அறிந்து கொள்கிறாள். சுரமை அறிந்து கொண்டு சீதையிடம் அதை கூறி தேத்துகிறாள்னு பார்த்தோம். இனி மேல பார்க்கலாம். அததாம் ஜாத சந்தாபாம் தேன வாக்கியேன மோகிதாம் சரமாஹ்லாதயாமாச பிருத்திவீம் இவாம்பசா. இப்படி இந்த வெயில்னாலே பாதிக்கப்பட்ட பூமியை எப்படி மழையானது குளிரச் செய்யுமோ அப்படி சீதையை உள்ளம் குளிரச் செய்தால் இந்த சுரமை. ததஸ்தஸ்யாஹிதம் சஹ்யம் சிகீர்ஷந்தி சഖീவசஹ உவாச காலே காலஜ்ஞா ஸ்மிதபூர்வாபிபாஷினி உத்ஸஹேயமஹம் கத்வா தத்வாக்யமசிதேக்ஷணே நிவேத்ய குஷலம் ராமே பிரதிச்சன்னா நிவர்த்தித்தும். இப்ப மேலும் பேசுகிறாள் இந்த சுரமை. என்ன சொல்கிறாள்னா, சீதை, உனக்காக நான் வேணா ராமன்கிட்ட போய் அவன் எப்படி இருக்கான்னு விசாரிச்சு கொண்டு வந்து உனக்கு சொல்லட்டா? நகிமே கிரமமானாயா நிராலம்பே விஹாயசி சமர்த்தோ கந்தி மன்வேத்தும் பவனோ கருடோ பிவா. எனக்கு ஒரு மகாசக்தி இருக்கு. நான் ஆகாயத்துல போகும்போது நான் எப்படி போறேங்கிறத கருடனால கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏவம் புருவானாம் தாம் சீதா சரமாம் புனரப்ரவீத் மதுரம் ஸ்லக்ஷ்ணயா வாச்சா பூர்வம் சோகா அபிபன்னயாம். இப்ப சீதை இதை கேட்டுட்டு பேசுகிறாள். சமர்த்தா ககனம் கந்தும் அபிவா துவம் ரசாதலம் அவகச்சாம்ய கர்த்தவ்யம் கர்த்தவ்யம் தே மதந்தரே. ஆகாயம் மட்டும் இல்ல, பாதாள லோகத்திற்கா இருந்தாலும் நீ போவ சுரமை. ஆனா எனக்கு அது வேண்டாம். மத்பிரியம் எதி கர்த்தவ்யம் எதி புத்தி ஸ்திரா தவ ஞாதுமிச்சாமி தம் கத்வா கிம் கரோதி இதி ராவணஹ. உனக்கு எனக்கு பிடிச்சது ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீன, ராமன்கிட்ட போக வேண்டாம், ராவணன்கிட்ட போ. ராவணன் என்ன பண்றாங்கிறத பார்த்துன்னு வந்து சொல்லுன்னு சீதை கேட்கிறாள். சகிமாயா பலஹ் க்ரூரோ ராவணோ சத்ரு ராவணஹ மாம் மோஹயதி துஷ்டாத்மா பீதமாத்ரேவ வாருணி. ஏன்னா ராவணன் ஒரு மாயா சக்தி உடையவன். அவன் எப்படி இந்த மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அந்த சுறாபானம் அதை குடித்த உடனே எப்படி மோகம் வருமோ அந்த மாதிரி இந்த ராவணனும் ஏதாவது பண்ணி என்ன துயருறச் செய்வான், மயங்க வைத்து விடுவான். தர்ஜாபயதி மாம் நித்யம் பர்சாபயதி சாச்சா சத்ருத் ராட்சசீபிஸ் சுகோராபிர் யாமாம் ரக்ஷந்தி நித்யஷா. இந்த ராட்சசிகளை வைத்து என்னை எப்பொழுதுமே பயமுறச் செய்கிறான் அவன். உத்விக்னா சங்கிதா சாஸ்மி நஸ்வஸ்தம் ச மனோ மம தத்பயாத் சா ஹம் உத்விக்னா அசோக வணிகாம் கதா.
நான் இந்த அசோகவனிகத்துல மாட்டிக்கொண்டு அவனிடத்துல உள்ள பயத்தினாலே மனமெல்லாம் கலங்கி போய் இருக்கிறேன். எதி நாம கதா தஸ்ய நிஷ்டிதம் வாபி யத் பவேத் நிவேதயேத் சர்வம் தத் தத்பரோ மே ஸ்யாதனுக்ரஹா. அவன் ஏதாவது பேசியிருந்தான், இதுதான் நான் பண்ண போறேன்னு ஏதாவது தீர்மானித்தான்னு அதை என்னிடத்துல வந்து சொல்லு. அது எதுவாக இருப்பினும் வந்து சொல்லு. அதுதான் எனக்கு பெரிய உதவி. ராவணன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கிறத தெரிந்து கொள்வதுதான் பெரிய உதவி. சாத்வேவம் ப்ருவதீம் சீதா சரமா வல்குபாஷினி உவாச்ச வதனம் தஸ்யா ஸ்பிருஷந்தி பாஷ்பகில் விஷம். உடனே அந்த சரமாவானவள் சீதையின் கண்ணீரை துடைத்து கொண்டே பேசினாள். ஏஷதே யத் அபிப்பிராயஸ்ததாகச்சாமி ஜானகி. இதுதான் உனக்கு அபிப்பிராயம்னா நான் இப்பவே போய் வருகிறேன் அப்படின்னு கிளம்புகிறாள். கிரஹ்யசத்ரோர் அபிப்பிராயம் உபாவிருத்தாம் ச பஷ்யமாம். நான் உடனே ராவணனின் அபிப்பிராயத்தை தெரிந்து கொண்டு திருப்பி வந்துட்டேன்னே நினைச்சுக்கோ, இதோ போயிட்டு வந்துடுறேன். ஏவமுக்த்வா ததோ கத்வா சமீபம் தஸ்ய ராட்சசா சுஷ்ராவ கதிதம் தஸ்ய ராவணஸ்ய சமந்திரினஹ சாஸ்ருத்வா நிச்சயம் தஸ்ய நிச்சயஜாதுராத்மனஹ புனரேவாகமச்சிப்ரம் அசோகவனிகாம் ததா. இப்படி சொல்லிட்டு உடனே கிளம்பி போய் ராவணன் என்ன பேசிட்டு இருக்கான், மந்திரிகளோட என்ன நினைச்சிட்டு இருக்காங்கிறதெல்லாம் ஒட்டு கேட்டு மறுபடி அசோகவனத்துக்கே வந்து சேருகிறாள் இந்த சுரமை. சா பிரவிஷ்டா புனஸ்தத்ர ததர்ஷ ஜனகாத்மஜாம் பிரதீக்ஷமானாம் சுவாமேவ பிரஷ்டபத்மாம் இவ ஸ்ரீயம். திருப்பி வந்து அந்த ஜானகி தேவியாரை பார்க்கிறாள். தாம் சுசீதா புனப்பிராப்தாம் சரமாம் வல்குபாஷினீம் பரிஷ்யோஜ்ய சுஸ்னிக்தம் ததௌச்ச ஸ்வயமானசனம். சீதா தேவியார் இப்படி சுரமை வந்த உடனே அவளை அணைத்து கொண்டு ஒரு ஆசனத்தை கொடுத்தாள். இங்க உட்காரு அப்படின்னு சொன்னான். இஹாசீனா சுகம் சர்வம் ஆக்யாஹி மம தத்வதா குரூரஸ்ய நிச்சயம் தஸ்ய ராவணஸ்ய துராத்மனஹ. இங்க வந்து உட்காரு. இங்க நன்னா உட்காந்துட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் என்ன முடிவு பண்ணியிருக்கான் ராவணன்கிறத சொல்லுவாயின்னு கேட்கிறாள். ஏவமுக்தா துசரமா சீதையா வேபமானயா கதிதம் சர்வமாச்சஷ்டே ராவணஸ்ய சமந்திரினஹ ஜனன்யா ராட்சசேந்திரோ வை தொன்மோக்ஷார்த்தம் பிருஹத்வச்சஹ ஆவித்தேன ச வைதேகி மந்திரிவித்தேன போதிதஹ. வைதேகி, ராட்சச மன்னன் இருக்கானே, உன்னை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவனுடைய அம்மா தாயாராலும் மந்திரிகளிலே வயதானவரான அவித்தர் என்பவராலும் உபதேச மொழியை பெற்றான். அப்ப அவனுடைய தாயாராகட்டும், மந்திரிகளுக்குள்ளே ரொம்ப வயசானவரான அவித்தர் என்பவராகட்டும், ரெண்டு பேரும் ஜானகியை திருப்பி கொடுத்து விடுன்னு சொன்னார்கள். தீயதாம் அபிசகிருத்ய மனுஜேந்திராய மைதிலி நிதர்சனம் தே பர்யாப்தம் ஜனஸ்தானே யதத்புதம். இந்த சீதையை வந்து மானிட மன்னனான ராமனுக்கு கொடுத்து விடு. ஏன்னா ஜனஸ்தானத்துல என்ன நடந்தது அது நிதர்சனம். நமக்கு ஜனஸ்தானத்துல நடந்ததை நினைச்சு பார்த்து கொடுத்து விடுங்கிறான். லங்கனம் ச சமுத்திரஸ்ய தர்சனம் ச ஹனுமதா வதம் ச ராட்சசாம் யுத்தே கக்குரியான் மானுஷோ புவி. இப்ப இந்த உலகத்துல மனிதன் ஒருத்தன் பிறந்து எவன் ராட்சசர்கள் எல்லாம் கொல்ல போறான், சேத்துவை கட்டி கடலை கறக்க போறான், ஹனுமான அனுப்பி இந்த லங்கையை எரிக்க போறான், இவ்வளோ ராட்சசர்களை கொன்னுட்டான். இதெல்லாம் ஏதோ சரியாகப்படவில்லை, ஜானகியை திருப்பி கொடுத்து விடுங்கிறார். ஏவம் சமந்திரி விருத்தேன மாத்ரா ச பகுமானிதா பகுபாஷிதா நத்வாமுத்சஹதே மோக்தும் அர்த்தபரோ யதா. இப்ப எப்படி பணத்தின் மீது ஆசை உள்ளவன் என்ன ஆனாலும் அந்த பணத்தை விட்டு கொடுக்க மாட்டானோ, அந்த மாதிரி இவ்வளவு பேர் சொல்லியும் அந்த ராவணன் சீதையை விட்டு கொடுக்க விரும்பவில்லை. நோத்சஹத்யம்ருதோ மோக்தும் யுத்தே த்வாம் இதி மைதிலி சமாத்யஸ்ய நிருஷம்சஸ்ய நிச்சயோ கேஷ வர்த்ததே. போர்ல நான் உயிரோட இருக்கிற வரை அவளை கொடுக்க மாட்டேன்னு ராவணன் முடிவெடுத்திருக்கான். அவன் உயிர் விட்ட பிறகுதான் நீ போவ போல இருக்கு. இதுதான் ராவணனின் நிச்சயம். ததேஷா நிச்சிதா புத்திர் மிருத்யுலோபாதுபஸ்திதா பயான்ன சக்தஸ்துவாம் மோக்தும் அனிரஸ்தஸ்து சயுகே
ராட்சசானாம் ச சர்வேஷாம் ஆத்மனஸ்சவதேனஹி. ராட்சசர்கள் எல்லாரையும் கொன்னு தானும் இறந்து போய் தான் உன்னை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அந்த ராவணன். அது வரைக்கும் ஒத்துக்கொள்ள மாட்டான். நிஹத்ய ராவணம் சங்கே சர்வதா நிஷிதை ஷரைஹி பிரதிநேஷ்யதி ராமஸ்வாம் யோத்யாம் அயோத்யாம் அசிதே க்ஷணே. அழகான கண்ணுடையவளே சீதையே, யுத்தத்துல ராவணனை கொன்று ராமனானவன் உன்னை அயோத்தியைக்கு கூட்டிக் கொண்டு செல்வார். ஏதஸ்மின் அந்தரே சப்தோ பேரி சங்க சமாகுலஹ ஸ்ருதோ வானர சைன்யானாம் கம்பயன் தரணி தலம். இது நடந்துட்டே இருக்கிறச்ச திடீர்னு வானர சேனையின் பெரிய முரசு சத்தம், முரசு கொட்டிண்டு வரா, அந்த சத்தமானது காதிலே விழுகிறது. ஸ்ருத்வா து தத்வானர சைன்ய சப்தம் லங்காகதா ராட்சச ராஜபிருத்யாஹ நஷ்டௌஜசோ தைன்ய பரீத சேஷ்டா ஸ்ரேயோ ந பஷ்யந்தி நிருபஸ்ய தோஷைஹி. இப்படி பெரிய சத்தத்தை கேட்டு லங்கையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். யோ கெட்ட தலைவன் ராவணன்ட்ட மாட்டின்றோமேன்னு மனசுல எல்லாரும் பயப்படுகிறார்கள். இதோடு 34ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 35ஆம் சர்க்கம். தேன சங்க விமிஸ்ரேன பேரி சப்தேன ராகவஹ உபயாதி மகாபாஹு ராம பரபுரஞ்சயஹ. இப்படி பேரி சப்தத்தை எல்லாம் கொட்டி கொண்டு, பேரின்னா பெரிய முரசுகள், பெரிய முரசு சப்தங்களை எல்லாம் செய்து கொண்டு ராமனானவன் பக்கத்துல வந்துட்டே இருக்கான். தம்னிநாதம் நிஷம்யாத ராவணோ ராட்சசேஸ்வரஹ முகூர்த்தம் தியானமாஸ்தாய சச்சிவான் அபியுதைக்ஷத. அதை கேட்டுட்டு ராவணன் ஒரு நிமிஷம் யோசித்து விட்டு எல்லாரையும் கூப்பிடுகிறான். அததான் சச்சிவான் ஸ்தத்ர சர்வானாபாஷ்ய ராவணஹ சபாம் சன்னாதயன் சர்வாம் இத்யுவாச்ச மகாபலஹ ஜகத் சந்தாபனஹ் க்ரூரோ கர்ஹயன் ராட்சசேஸ்வரஹ. அப்பொழுது அவ்விடத்துல இருக்கக்கூடிய அந்த ராவணன் என்னவனான மந்திரிகள் எல்லாரையும் சபையெங்கும் உரத்த குரலோடு கூட்டிக் கொண்டு பேசுகிறான். தரணம் சாகரஸ்யாபி விக்ரமம் பல சஞ்சயம் யதுக்தவந்தோ ராமஸ்ய பவந்தஸ்தன்மயா ஸ்ருதம். இப்ப நீங்க என்னென்னலாம் சொன்னேளோ அதெல்லாம் நான் கேட்டேன். ராமன் கடலை கடந்து வந்துட்டான், எல்லாம் கேட்டுட்டேன். பவதச்சாப்யஹம் வேத்மி யுத்தே சத்ய பராக்கிரமான் தூஷ்ணீகா நீக்ஷ்யதோன்யன் அந்யோன்யம் விதித்வா ராம விக்ரமம். உங்களுக்கும் தெரியும், உங்களோட விக்ரமம் என்னங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனாலும் ராமனினுடைய வீரத்தை பார்த்து வாய மூடிக்கொண்டு இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு ராவணன் சொல்கிறான். ததஸ்து சுமஹா பிராஜ்ஞோ மால்யவான் நாம ராட்சசா ராவணஸ்ய வச ஸ்ருத்வா இதி மாதாமஹோ பிரவீத். உடனே இதை கேட்டுட்டு மால்யவான் அப்படின்னு ஒரு ராட்சசன், இவனுடைய தாய்க்கு ஒரு மாதிரி சிற்றப்பனாக இருக்கக்கூடியவன். ராவணனுக்கு சொந்தம். இவன் எழுந்து பேசுகிறான். மால்யவான் என்கிறவன் வித்யாஸ்வபிவினீதோ யோ ராஜா ராஜன்னயானுகஹ சசாஸ்தி சிரமைஸ்வர்யம் அரீம்ச்ச குருதே வசே. ராவணா, எந்த ஒரு அரசன் வந்து நன்னா வினயத்தோட இருந்து அடக்கத்தோட இருந்து நியாயத்தை அனுசரித்து வெகு காலம் அரசாட்சி புரிகிறானோ அவன்தான் எதிரிகளை எல்லாம் வசத்துல வைத்துக் கொள்ள முடியும். சந்ததானோஹி காலேன விக்ருன்னன்ச்சாரிபிஸ் சஹ ஸ்வபக்ஷ வர்தனம் குர்வன் மஹதைஸ்வர்யம் அஷ்ணுதே. காலத்திற்கு தக்கபடி சத்துருக்களோடு கூட சமாதானம் பண்ணி கொண்டிருப்பான். நல்லவண்ண போர் புரிந்து கொண்டு, சரி போர் தான் புரியணும்னா போர் புரிவான். இப்படி இருக்கிறவன் தான் அழியாத பாக்கியத்தை அனுபவிப்பானே தவிர ஹியமானேன கர்த்தவ்யோ ராஜ்ஞா சந்தி சமேனச்ச ந சத்ருமன் அவமன்யேத ஜயான் குர்வீத விக்கிரகம். சத்ருவை அலட்சியமாக என்னைக்குமே எண்ணக்கூடாது. ஒரு எதிரி வரான்னா அவனை அலட்சியமா நினைக்கவே கூடாது. தான் தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி, தன்னோட சமமானவனாக இருந்தாலும் சரி, நம் அவனோடு ஏதாவது ஒரு சமாதானம் பண்ண முடியும் போர் இல்லாமன்னா அதை பண்ணிடணும்.
அவனோட மேம்பட்டவன் நாம்னு தெரிந்தால்தான் போரை செய்யணும். நாம் அவனோட தாழ்ந்தவன், நாம் அவனுக்கு சமமானவன் தெரிந்து விட்டால் உடனே சந்தி பண்ணிடணும். சந்தின்னு என்ன? சேர்க்கை, சமாதானம் பண்ணிக்கணும் ரெண்டு பேரும் ஏதாவது பேசி. தன்மஹ்யம் ரோச்சதே சந்தி சஹராமேன ராவண எதர்த்தம் அபியுக்தாஸ்ம சீதா தஸ்மை பிரதீயதாம். ராவணா, ஆகையால் எனக்கு என்ன தோன்றதுன்னா, இப்ப ராமனோடு சந்தி பண்றதுதான் நல்லது. ராமனோடு ஒரு ஒப்பந்தம், அதுதான் நல்லது. சீதையை கொடுத்து விடு. யஸ்ய தேவ ரிஷய சர்வே கந்தர்வாஸ்ச ஜெயைஷினஹ விரோதம் மாகமஸ்தேன சந்திஸ்தே தேன ரோச்சதாம். தேவர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் சேர்ந்து ராமன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். இப்போ உனக்கு எதிரி அவ்வளவு பேர், ராமன் ஒருவனில் அவனுக்கு பின்னாடி அவ்வளவு தேவர்கள் கந்தர்வர்கள் எல்லாருமே இருக்கா. அப்படி இருக்கிற சமயத்துல நீ அவனோட விரோதத்தை பண்ணக்கூடாது. அசிருஜத் பகவன் பக்ஷௌ துவாவேவ ஹி பிதாமஹ சுராணாம் அசுராணாம் ச தர்மா தர்மௌ ததாஸ்ரயௌ. இப்ப பிரம்மதேவர் படைக்கும் பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தனித்தனியே அவரவர்களுக்குரியனவா இருக்கக்கூடிய தர்மம் அதர்மம் ரெண்டுத்தையுமே தான் படைத்தார். ஆனால் தர்மோ ஹி ஸ்ரூயதே பக்ஷோ ஹ்யமராணாம் மகாத்மனாம் அதர்மோ ரக்ஷசாம் பக்ஷோ ஹ்யசுராணாம் ஜ ராவண. தர்மம்ங்கிறது தேவர்களுக்கு, அதர்மம்ங்கிறது ராட்சசர்களுக்கும் அசுரர்களுக்கும்னு இப்படி ஆயிடுத்து. தர்மோ வை கிரசதே தர்மம் ததஹ் கிருதம் அபூத்யுகம் அதர்மோ கிரசதே தர்மம் ததஸ்திஷ்ய பிரவர்த்ததே. இப்ப தர்மம் அதர்மத்தை விழுங்கும் பொழுது கிருதயுகம் நடக்கும், அதர்மம் தர்மத்தை விழுங்கும் பொழுது கலியுகம் ஆரம்பமாகிறது. தத்வயா சரதாலோகான் தர்மோ வினிஹிதோ மகான் அதர்ம பிரகிருஹீதஸ்ச தேனாஸ்மித் பலினஃப் பரே. அப்பொழுது திக்விஜயம் செய்த உன்னால் சிறந்த தர்மமானது நாசம் செய்யப்பட்டது, அதர்மமும் கைக்கொள்ளப்பட்டது. அதனால் சத்துருக்கள் நம்மை விட அதிக பலசாலியாக இருந்தாலும் நாம் ஜெயிச்சிட்டோம். சஃப்ரமாதாத் விவர்தஸ்தே தர்மோ ஹி கிரசதே ஹினஹ விவர்தயதி பக்ஷம் ச சுராணாம் சுரபாவனஹ. அந்த அதர்மமே உனது தப்பு எண்ணத்தால் வளர்ந்து போய் நம்மை விழுங்குகிறது. நீ பண்ண அதர்மமே நம்மை விழுங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. விஷயேஷு பிரசக்தேன யத்கிஞ்சித் காரிணாத்வயா ரிஷீனாம் அக்னிகல்பானாம் உத்வேகோ ஜனிதோ மகான். நீ இந்த சிற்றின்பங்கள்ல ஈடுபட்டு நினைக்கவும் கூடாத, நம்மால் மனதுல கூட இப்படி பண்ணணும்னு நினைக்க கூடாத தொழில்களை எல்லாம் பண்ணிட்ட. அவ்வளவு தோஷ காரியங்களை பண்ணிவிட்டாய். முனிவர்களுக்கெல்லாம் ரொம்ப அசக்கியமா இருக்கு, வாழவே முடியாதபடி நீ பண்ணிட்ட. முனிவர்கள்லாம் வாழ முடியாதபடி அதெல்லாம் இப்போ உனக்கு துயரமா வருது. ஏஷாம் பிரபாவோ துர்கர்ஷா பிரதீப்த இவ பாவகா தபசா பாவிதாத்மானோ தர்மஸ்யானுகிரஹே ரதாக. முனிவர்களுடைய பிரபாவங்கள்லாம் சும்மா விடாது, கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னி போன்றது. முக்ஷைர் யஜ்ஞைர் யஜந்த்யேதே நித்யம் தைஸ்தைர் த்விஜாதயஹ ஜுவஹத்யக்னிம்ச்ச விதிவத் வேதாம்ச்சோச்சைர் அதீயதே. யாரு அந்தணர்கள், சிறந்த பிராமணர்கள் அந்தந்த சிறந்த யாகங்களிலே எப்பொழுதும் தேவர்களை ஆராதிக்கிறார்கள். நிறைய யாகங்கள் செய்து தேவர்களை அந்த யாகங்களிலே கொடுக்கப்படக்கூடிய ஹவிசுக்கள்னாலே ஆராதிக்கிறார்கள். முறைப்படி அக்னிகளிலே ஹோமம் பண்ணுகிறார்கள். வேதங்களை உயர்ந்த குரலாலே ஓதுகிறார்கள். அபிபூய ச ரக்ஷாம்சி பிரம்மகோஷான் உதைரயன் திஷோபி வித்ருதா சர்வா ஸ்தனயின் யுரிவேஷினஹ யுரிவோஷ்ணகே. இப்ப அரக்கர்களை அவமானம் செய்து நிறைய சாபங்களையும் இட்டார்கள் அவர்கள். வெயில் காலத்திலே மேகம் போலவே எல்லா திக்குகளிலும் மறைந்து போயிட்டார்கள். வெயில் காலத்துல எப்படி மேகம் மறைந்து போயிடுமோ அந்த மாதிரி ரிஷிகளை எல்லாம் மறைத்துட்டாய் நீனு. ரிஷீனாம் அக்னி கல்பானாம் அக்னிஹோத்திர சமுத்திதஹ ஆதத்தே ராட்சசாம் தேஜோ தூமோ வியாபிய திசோ தச. அக்னிக்கு சமமான ரிஷிகள் அக்னிஹோத்திரத்தில் ஏற்பட்ட புகையானது என்ன எடுத்து, அக்னிஹோத்திரத்துல நெருப்பு எரியணும்.
அவர்கள் நித்தியம் அக்னிஹோத்திரங்கள் முதலான யாகங்களை எல்லாம் செய்தார்கள்னா நெருப்பெரியும். அவர்களை செய்ய விடாம நீ பண்ணிட்ட, எல்லா ரிஷிகளையும் தொந்தரவு பண்ணிட்டா, அந்த புகை இருக்கிறதே, நெருப்பு அணைய அணைய புகையா வந்து வந்து அந்த புகை இப்ப அரக்கர்களையே மூடுகிறது, நம்முடைய தேஜஸை அழிக்கிறது. தேஷு தேஷு ச தேசேஷு புண்ணியேஷ்வேவ திருட விரதைஹி சரியமானாம் தபஸ்தீவிரம் சந்தாபயதி ராட்சசாம். அந்தந்த புண்ணிய கஷேத்திரங்களிலேயே குறையற்ற தர்மானுஷ்டானங்களை உடைய அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய உக்ரமான தபஸ் அது அரக்கர்களை இப்ப கதற கதற அடிக்கிறது. தேவதானவயக்ஷேப்யா கிரஹீதஸ்ச வரஸ்த்வயா. தேவர்கள், தானவர்கள், யக்ஷர்கள் முதலானவர்களாலே எனக்கு மரணம் கிடையாதுன்னு நீ வரம் வாங்கிவிட்டாய் ராவணா. மானுஷா வானரா ரிக்ஷா கோகுலாங்கூலா மகாபலாஹ பலவந்தை யாகம்ய கர்ஜந்தி திருட விக்ரமாக. ஆனா நீ வரம் வாங்காத மனிதர்கள், குரங்குகள், கரடிகள், முசுக்கள் இதெல்லாம் மனிதர்களை காட்டிலும் பலமுடையதாக வந்து இந்த இடத்துல கர்ஜிக்கிறது. என்ன பண்ண போற? உத்பாதான் விவிதான் திருஷ்டுவா கோரான் பகுவிதான் ததா விநாசம் அனுபஷ்யாமி சர்வேஷாம் ராட்சசாமகம். உத்பாதங்கள் அப்படின்னு சிலது வானத்துல வரும். இந்த உத்பாதங்கள் அப்படிங்கிறது மகான்கள், ஜோதிஷத்திலே ரொம்ப வல்லுனர்களான அந்த ஆகாயத்தை பார்த்தே அறிந்து கொள்ளக்கூடிய அந்த காலத்திலே இருந்த வல்லுனர்கள். அவர்களுக்கு அந்த காலத்துல இந்த சகுன சாஸ்திரத்திலே இது சிலது சொல்லப்பட்டிருக்கிறது, உத்பாதங்கள் அப்படின்னு. இப்ப பெரிய பெரிய கோரமான நிகழ்வுகள் ஆகாயத்திலே நடக்கும். அப்படி யார் கண்ணுக்கு அது படுகிறதோ அவர்கள் பட்சம், அவர்கள் அழியப் போகிறார்கள். இந்த பூமியில ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகிறதுங்கிறத அத காட்டி கொடுக்கும் அந்த சகுனம். அந்த மாதிரி வானத்துல பெரிய பெரிய உத்பாதங்கள்லாம் ஏற்படுகிறது. நான் அதை பார்த்தேன், அதனால இந்த ராட்சச குலமே அழிய போகிறதுன்னு நான் நினைக்கிறேன். கராபிஸ்தனிதா கோரா மேகா பிரதிபயங்கரா சோனித்தே நாபிவர்ஷந்தி லங்கா முஷ்ணேன சர்வதா. மேகங்கள் வந்து லங்கையில ரத்தத்தை வந்து பொழிகிறது மழைக்கு பதில. ருததாம் வாகனானாம் ச பிரபதந்த்யஸ்திர பிந்தவஹ துவஜாத்வஸ்தா விவர்ணாச்ச ந பிரபாந்தி யதா புரா. இந்த வாகனத்திலே சேர்த்த பிராணிகள்லாம் அழுது கொண்டே கண்ணீரை விடுறதாம். கொடிகள்லாம், மேல கட்டின கொடிகள்லாம் அழுக்கா போய் நிறம் மாறி போச்சு. வியாலா கோமயா வோ கிருத்ரா வாஷ்யந்தி வை சுபைரவம். குள்ள நரிகள், கழுகு இதெல்லாம் ஊளையிடுகிறது. பிரவிஷ்ய லங்கா மனிஷம் சமவாயாம்ச்ச குருவதே. இந்த கழுகு, குள்ள நரிலாம் லங்கைக்குள்ள புகுந்து கூட்டம் கூடுகிறது. இது நல்ல சகுனம் கிடையாது. காலிகா வாண்டரைர்தந்தைர் பிரசஹந்த்யக்ரதஸ்திதாஹ ஸ்திரிய ஸ்வப்னேஷு முஷ்ணந்த்யோ கிருஹாணி பிரதிபாஷ்யஹ. இப்ப நல்ல கருப்பான கருநிறமுள்ள ஸ்திரீகள் கனவில் கணவன்மார்களை எதிரில் நின்று பிரமிக்க செய்து கூட கூட எதிர்த்து பேசி வெண்மையான தங்களுடைய பற்களை காட்டி சிரிக்கிறார்களாம். இப்ப கனவுலே எப்படி கனவு வருது? கருப்பான பெண்கள் கணவன்மார்களை பல்லை காட்டி சிரிப்பது போல ஒரு கனவு வருது. கிருஹானாம் பலி கர்மாணி ஸ்வானஸ் பர்யுபபுஜ்யதே. இப்ப வீடுகளிலே ஹோமங்கள் செய்து வைத்தால் அதுல நாய் வந்து தீண்டுகிறது. ஸ்வரா கோஷு பிரஜாயந்தே மூஷிகா நகுலேஷு சஹ மார்ஜாரா தீபிபிஸ்ஸார்த்தம் சூகரா சுனகைஸ் சஹ கின்னரா ராட்சசைச்சாபி சமீயுர் மானுஷைஸ் சஹ. இப்ப கழுதைகள் பசுக்களிடம் பிறக்கின்றன. எலிகள் கீரிப்பிள்ளைகளோடும் பூனைகளோடும் புலிகளோடும் பன்றிகள் நாய்களோடும் கிண்ணறர்கள் அரக்கர்களோடும் மனிதர்களோடும் கூட சேர்க்கின்றார்கள். தப்பரான சேர்க்கையா இருக்கு. பாண்டரா ரக்த பாதாஷ்ட விஹங்கா கால சோதிதாக ராட்சசா நாம் விநாசாய கபோதா விசரந்தி. கபோதம்ங்கிற பறவைகள் அது எப்பொழுதுமே, புறா பறவைகள் எப்பொழுதுமே அரக்கர்களின் அழிவுக்காக திரிகின்றது. விசிக்யூ சீதி வாஷந்த்யஹ ஷாரிகா வேஷ்ம சுஸ்திதாக.
வீடுகளில் இருக்கும் நாகனவாய்ப்பறவை, ஷாரிக்கைகள்னு பேரு, நாகனவாய்ப்பறவை இது விஜி கூச்சின்னு கத்துறது. பதந்தி கிரதிதாச்சாபி நிர்ஜிதா கலஹைஷினஹ பக்ஷினஷ்ச மிருகாஹ சர்வே பிரத்யாதித்யம் ருதந்தி ச. மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் காயம்பட்டு ஓடுகிறது, சூரியனை பார்த்து ஊளையிடுகிறது. கராலோ விகடோ முண்டஹ புருஷஹ கிருஷ்ண பிங்களஹ காலோ கிருஹானி சர்வேஷாம் காலே காலேன்வ வேக்ஷதே. பயங்கரமாக செருக்கோட, தலைமையில் இல்லாம மொட்டையாக, பார்க்க சகிக்க முடியாத கருப்பும் மஞ்சளும் கலந்த ஒரு நிறமுடைய ஒருவன். யாருன்னா யமன். இப்படிப்பட்ட ஒரு யமன் எல்லார் வீடுகளிலும் நிமிஷந்தோறும் எட்டி பார்த்துட்டே இருக்கான். ஏதான் யன்யானி துஷ்டானி நிமித்தான் யுத்பதந்தி ச விஷ்ணும் மன்யாமஹே ராமம் மானுஷம் ரூபமாஸ்திதம். இந்த மாதிரி எவ்வளவோ கெட்ட சகுனங்கள், துஷ்ட சகுனங்கள் என் கண்ணில் பட்டுண்டே இருக்கு. ஆகையாலே நான் ராமனை விஷ்ணுன்னு நினைக்கிறேன். அந்த விஷ்ணுதான் ராமனாக வந்திருக்கிறான், வேற யாரும் கிடையாது. நஹி மானுஷ மாத்ரோசௌ ராகவோ திருட விக்ரமஹா ஏன பத்த சமுத்திரஸ்ய சசேது பரமாத்புதா. இப்ப வெறும்ன மனிதன் மட்டும் கிடையாது இந்த ராமன். நான் கடல்ல சேத்து கட்டணும், கடல்ல சேத்து கட்டணும்னா அது அற்புதமான அந்த சேத்து. நம்ம ராட்சசர்கள் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு சேத்துவை குரங்க வச்சு கட்டிட்டான்னா அவன் ஏதோ மனிதனா இருக்க முடியாது, சாதாரண மனிதன் கிடையாது. குருஷ்வ நரராஜேன சந்திம் ராமேன ராவண ஞாத்வா பிரதாரிய காரியாணி கிரியதாம் ஆயதிக்ஷமம். ஆகையாலே அரசனான ராமனோடு ஒரு சேர்க்கையை செய்வாய், சமாதானம் பண்ணிக்கொள். இப்ப அதுதான் வருங்காலத்திற்கு ஏற்றது. சீதார்த்தம் தே மகாபிராஜ்ய மகத் பயம் உபஸ்திதம். சீதைன்னு ஒருத்திக்காக இவ்வளவு பெரிய பயம் நமக்கு சேர்ந்திருக்கிறது. இதம் வச்சஸ்தத்ர நிஷம்யமால்யவான் பரீக்ஷ ரக்ஷோதிபதேர் மனః புனः அனுத்தமேஷூத்தம பௌருஷோ பலி பபூவ தூஷ்ணீம் சமவேக்ஷ்ய ராவணம். சிறந்தவர்களுக்குள்ளே சிறந்தவனான அந்த மால்யவான் என்ன பண்ணான், இந்த மாதிரி பேசி முடித்தான். இப்ப கெட்ட சகுனமா இருக்கு, சீதையை திருப்பி கொடுத்து விடுன்னு பேசி முடித்து ராவணன் காதுல இந்த சொல்லை போட்டான். போட்டுட்டு அவன் என்ன பதில் சொல்லுவான்னு பார்த்தான். ராவணன் ஏதாவது பதில் சொல்லுவான் அப்படின்னு. ஆனா பார்த்தா அவன் எதுவும் இத காதுல வாங்கிட்ட மாதிரியே தெரியல. உடனே வாயை மூடிக்கொண்டு அமர்ந்து விட்டான் மால்யவான். சதத்வஜோ மால்யவதா பிரபாஷிதம் தசானனோ ந பிரதிசுஷ்ருவே ததா விருஷம் ஜஹர்ஹே சச்ச சுதுஷ்டமானசோ முமூர்ஷுர அத்யுச்ச வசாம் யுதீரயன். அப்பொழுது சாகும் காலம் கிட்டிவிட்டது ராவணனுக்கு. மால்யவான் சொன்ன அந்த சொல்லை ஏற்கவில்லை. அவன் வாயில் வந்தபடியெல்லாம் மால்யவானை அந்த சமயத்திலே அவன் வைது முடித்தான் என்று இதோடு 35ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 36ஆம் சர்க்கம். தத்து மால்யவதோ வாக்கியம் ஹிதமுக்தம் தசானனஹ நமர்ஷயதி துஷ்டாத்மா காலஸ்ய வசமாகதா. இப்ப காலத்தின் வசத்திலே சிக்கிக்கொண்ட ராவணன் மால்யவான் சொன்ன அந்த நல்வார்த்தையை கேட்கவே இல்லை. சபத்வா புருகுட்டிம் வக்ரே குரோதஸ்ய வசமாகதா அமர்ஷாத் பரிவிருத்தாக்ஷோ மால்யவந்த மதா பிரவீத். அந்த புருவத்தெல்லாம் கோபத்துல வளைச்சிண்டு முறைத்து கொண்டு மால்யவானை பார்த்து பேசுகிறான். ஹிதபுத்யாய தஹிதம் வசஃ பருஷமுச்யதே பரபக்ஷம் பிரவிஷ்யைவ நைதத் ஸ்ரோத்ரம் கதம் மம. இப்ப சத்ருபக்ஷத்துல இருந்து கொண்டு நீ பேசுற, எனக்கு நன்மை பயக்காத வார்த்தையை நீ சொல்ற, இது என் காதுல உள்ளேயே போல, காதுக்குள்ளேயே போல. மானுஷம் கிருபணம் ராமம் ஏகம் சாகா மிருகாஸ்ரயம் சமர்த்தம் மன்யசேகேன தியக்தம் பித்ராவணாலயம். ஒரு மனிதன், அதுவும் ராஜ்யம் இல்லாத ஏழை, ராமன் ஒருவன் கூட 10 குரங்கு, இவர்களையெல்லாம் என்னை கொல்லுவதற்கு நீ தகுந்தவர்கள்னு நீ நினைச்சிட்ட. எப்படி நீ நினைக்கலாம்? அவன் அப்பாவே அவனை கைவிட்டுட்டான். ரக்ஷசாம் ஈஸ்வரம் மாம் ச தேவதா நாம் பயங்கரம் ஹீனம் மாம் மன்யசேகேன ஹீனம் சர்வ விக்ரமைஹி. இப்ப என்கிட்ட என்ன இல்ல, தேவர்களை கூட ஜெயித்தவன் நான்,
ராட்சசர்களுக்கெல்லாம் அரசன். அப்படி இருக்கக்கூடிய என்னிடத்துல என்ன இல்ல? அவனோட நான் கம்மி ஆயிட்டேனா? வீரத்வேஷேன வா சங்கே பக்ஷபாதேன வா ரிபோ த்வயாஹம் பருஷான் யுக்தஹ பரப்ரோத்சாஹனேன வா. எனது வீரியத்தை நீ பொறாம, உனக்கு என்னுடைய வீரத்து மேல பொறாம, அதனால நீ இப்படி பேசுற. இல்ல சத்ருவிடம் உனக்கு பக்ஷபாதம், இல்ல யாராவது அவள்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டியா நீனு? என்னாச்சு? அவர்கள் ஏவினார்களா? ஏன் இப்படி பேசுற? பிரபவந்தம் பதஸ்தம் ஹி பருஷம் குரோத கோபிதாஸ்யதி பண்டித சாஸ்திர தத்வஜ்ஞோ வினா புரோத்சாகனாத் ரிபோஹு. சத்ருவினுடைய ஏவுதல் இல்லாம யார் இப்படி ராஜாட்ட போய் நீ தோத்துடுவேன்னு பேசுவான்? யாரும் பேச மாட்டான். ஆனியச்ச வனாத் சீதாம் பத்மஹீனாம் இவ ஸ்ரீயம் கிமர்த்தம் பிரதிதாஸ்யாமி ராகவஸ்ய பயாதகம். கஷ்டப்பட்டு நான் சீதையை கூட்டிட்டு வந்துட்டு ராமனை பார்த்து பயந்து சீதையை கொடுப்பேனா? விருத்தம் வானர கோட்டி பிஸ் சசுக்ரீவம் சலக்ஷ்மணம் பஷ்யகைச்சிதாஹோ பிஸ்துவம் ராகவம் நிஹதம் மயா. நீ பாரு, எல்லா வானரங்களோடும் லக்ஷ்மணனோடும் சுக்ரீவனோடும் சில நாள்லேயே நான் சில தினங்களிலே ராமனை கொள்கிறேன். துவந்த்வே யஸ்ய ந திஷ்டந்தி தெய்வதான்யபி சயுகே சகஸ்மாத் ராவணோ யுத்தே பயமாஹாரயிஷ்யதி. துவந்த யுத்தம், நேருக்கு நேர் யுத்தம் பண்ணா தேவர்கள் கூட எனக்கு எதிர்த்து நிக்க மாட்டா. அந்த ராவணன் பயப்படணுமா? த்விதா பஜ்யேயமப்யேவம் நனமேயம் து கஸ்யசித். இரண்டு துண்டாக நான் பிளவுபட்ட போதும் நான் தலை குனிய மாட்டேன். த்விதா பஜ்யேயம் அப்யேவம் நனமேயம் து கஸ்யசித். இந்த நனமேயம்ங்கிறது தான் ராவணன்ட்ட இருந்து இருக்கிறதுலே பெரிய தோஷம். நான் எந்த காலத்திலும் என் தலையை குனிய மாட்டேன். ராமன் முன்பு நான் தலையை குனிய மாட்டேன். ஒருவேளை ராமன் என்னை கொன்னு என்னை ரெண்டு பிளவா பிளந்தால் கூட நான் தலை குனிந்து விட மாட்டேன். கீழே விழும்பொழுது கூட என் உடம்பே ரெண்டா பிளந்து விழுந்தால் கூட நான் மாற நிமித்திண்டு தான் விழுவேனே தவிர ராமன் காலிலே குனிந்து நான் விழமாட்டேன். நனமேயம் அப்படின்னு அவன் இருந்தான். நமேயம்னா வணங்குவேன், நமேயம்னா வணங்க மாட்டேன், குனிய மாட்டேன்னு இருந்தான். ஏஷமே சஹஜோ தோஷா ஸ்வபாவோ துரதிக்ரமஹ. உடனே மால்யவான் பார்த்தான், இது ஒரு பெருமையா? இது ஒரு பெருமையான்னு மால்யவான் ஒரு பார்வையை பார்த்தான். இப்ப ராவணன் சொன்னா, சரி இது தோஷமாவே இருக்கட்டுமே. ஏஷமே சஹஜோ தோஷா, ஆனா இந்த தோஷம் என் கூடயே பிறந்து. சஹஜஹான கூடவே, சஹஜாயத்தே நான் பிறக்கும் பொழுது என் கூடவே பிறந்துடுத்து. இது தனியா எனக்கு ஒரு காலத்துல வரல. நான் இப்படிப்பட்டவன் தான். ஏஷமே சஹஜோ தோஷா. சரி இருக்கட்டுமே, இப்ப மாத்திக்கொள். இப்ப நீ மாத்திக்கலாமே. தோஷம் இருக்குன்னு சொல்லலாம். நான் இப்படிப்பட்டவன் தான் சொல்லலாம். ஆனா மாத்திக்கொள்ளலாம். என்ன? ஸ்வபாவோ துரதிக்ரமஹ. இப்போ ஒருத்தருடைய சுபாவத்தை ஒருத்தர் மாத்த முடியாது. இந்த உலகத்துல நாமே பார்க்கிறோம், யாருடைய சுபாவத்தையும் யாரும் மாற்ற முடியாது. அவரவர்கள் கோபிகளா பிறந்துட்டான்னா அவ எப்பயுமே கோபப்பட்டுட்டே தான் இருப்பான். அவா சில பேர் கஞ்சர்களாகவே பிறப்பா. அவளுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் கஞ்சத்தனம் போகாது. சில பேர் வள்ளன்மை, நல்ல வள்ளல்களாவே பிறப்பா. அவர்களுக்கு எவ்வளவு பணம் இல்லைன்னாலும் அவர்கள் நிறைய கொடுப்பா. சில தோஷங்கள், சில குணங்கள், தோஷங்கள் ரெண்டுமே இப்படிதான். கூட எது பிறக்கிறதோ அதை யாராலையும் மாற்ற முடியாது. இயற்கையான சுபாவத்தை மாற்றுவதுங்கிறது நம்முடைய பிரயத்னத்தால் மட்டும் முடியாது. ஒருவன் இயற்கையாக எந்த சுபாவத்தோடு எந்த குணதோஷங்களோடு இருக்கிறானோ, அதாவது பிறவி முதலே அவன் அப்படிதான் இருக்கிறான்னு, அதை ஒரு காலத்திலும் மாற்ற முடியாது, அதை திருத்த முடியாது, அதை கடக்க முடியாது. எதிதாவத் சமுத்திரே தூ சேதுர்பத்தோ எதிர்ச்சயா ராமேன விஸ்மய கோத்ர ஏனத்தே பயம் ஆகதம். சரி, சமுத்திரத்துல சேது கட்டிட்டான், அதனால என்ன? இப்ப சதுதீர் தீர்த்வார்ணவம் ராம சஹவான் அரசேனயா பிரதிஜானாமி தே சத்தியம் நஜீவன் பிரதி ஆஸ்யதி. சரி, கடலை கடந்து வந்துட்டான். இப்ப நான் உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன், ராமன் உயிரோட போக மாட்டான். ஏவம் புருவானம் சம்பிரப்தம் ருஷ்டம் விஜ்ஞாய ராவணம் விரீடிதோ மால்யவான் வாக்கியம் நோத்தரம் பிரத்யபத்யத. இப்படி ராவணன் தலகால் புரியாம ஆடுறத பார்த்து விட்டு அந்த மால்யவான் ஒரு பதிலுமே சொல்லல, அமைதி ஆயிட்டான். இவன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏஷமே சஹஜோ தோஷா ஸ்வபாவோ துரதிக்ரமஹான்ட்டான்.
என்ன நான் மாத்திக்க மாட்டேன்னு இருக்கிற வாழ்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜாஷிஷாச்சரா ராஜானம் வர்தயித்வா யதோசிதம் மால்யவான் அபியனுஜாதோ ஜகாமஸ்வம் நிவேசனம். மால்யவானும் அரசனுக்கு பண்ண வேண்டிய மரியாதை அவனை பார்த்து நீ வெற்றி பெற்று விளங்குவாயாகான்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணா மால்யவான். பண்ணிட்டு அங்கிருந்து விடைபெற்று கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான். அங்க இருக்கவே இல்லை அடுத்த நிமிஷம். ராவணஸ்து சமஹாமத்யோ மந்திரயித்வா விமிருஷ்யச்ச லங்காயாம் அதுலம் குப்திம் காரயாமாச ராட்சசா. அந்த சமயத்துல எல்லாரோடும் சேர்ந்து என்ன பண்ணிக்கிறான்னா லங்கைக்கு பெரிய பாதுகாப்பை செய்கிறான். லங்கா நகரத்தை பாதுகாக்கணுமே. சவ்யாதி தேச பூர்வஸ்யாம் பிரஹஸ்தம் துவாரி ராட்சசம் தட்சிணஸ்யாம் மகாவீரியோ மகாபார்ஸ்வ மகோதரௌ. உடனே கிழக்கு வாயிலிலே பிரஹஸ்தன் என்கிறவனை காவலுக்கு வைத்தான். தெற்கு வாயிலிலே மகாபார்ஸ்வன் மகோதரன் 2 பேரை நியமித்தான். பஷ்டிமா மாயா மதோ துவாரி புத்திரம் இந்திரஜிதம் ததா வியாதிதேச மகாமாயாம் மாயம் பகுபிர் ராட்சசைர் விருதம். இப்போ மேற்கு வாயிலிலே தன்னுடைய புதல்வனான இந்திரஜித்தை பல ராட்சசர்களோடு கூட நியமித்தான். உத்தரஸ்யாம் புரத்வாரி வியாதிதேச சுகசாரணௌ ஸ்வயஞ்சாத்ர பவிஷ்யாமி மந்திரினஸ்தானுவாச்சஹ. வடக்கு கோட்டை வாயிலே சுகனையும் சாரணனையும் நியமித்து விட்டு மந்திரிகளை பார்த்து நானும் இங்கேயே இருக்க போகிறேன்னு கூறினான் ராவணன். ராட்சசம் து விரூபாட்சம் மகாவீரிய பராக்கிரமம் மத்தியமே ஸ்தாபயத் குல்மே பகுபிஸ் சஹ ராட்சசைஹி. அளவு கடந்த ஆற்றலுடைய விரூபாட்சங்கிற அரக்கனை நடு கோட்டையிலே இருக்க வைத்தான். ஏவம் விதானம் லங்காயா கிருத்வா ராட்சச புங்கவஹ கிருத்யம் இவாத்மானம் மன்யதே காலச்சோதிதா கிருதகிருத்யம் இவாத்மானம் மன்யதே காலச்சோதிதா. மாதிரி லங்கைக்கு 4 பேரை காவலுக்கு போட்ட உடனே தான் எல்லாத்தையும் செய்து முடித்துட்டோம், நாம் ஜெயிச்சிடுவோம்னு நினைத்து கொண்டு மூடனாக ஆனான் ராவணன். விசர்ஜயாமாச ததஸ் சமந்திரினோ விதானமாஜ்ஞாப்ய புரஸ்ய புஷ்கலம் ஜயாஷிஷா மந்திரி கணேன பூஜிதோ விவேஷசாந்தః புரமித்ரமன்வஹத் ரித்திமன்மஹத். இப்ப எல்லாரையும் அந்தந்த இடத்துல போய் இருங்கோ, காவலுக்கு இருங்கோன்னு அனுப்பிவிட்டு தானும் தன்னுடைய அந்தப்புரத்திற்கு சென்றான் ராவணன் என்பதோடு 36ஆம் சர்க்கம் முடிந்தது. அப்ப இந்த சர்க்கத்திலே மால்யவானும் உபதேசிக்கிறான். எவ்வளவு பேர் உபதேசிச்சா, எவ்வளவு பேர், ஒருத்தரா 2 பேரா, 10-15 பேர் ராவணன்ட்ட நீ சீதையை கொடுத்து விடு, சீதையை கொடுத்து விடுன்னு உபதேசித்தும் அவன் கேட்கல. அடுத்து 37ஆம் சர்க்கம். நரவானர ராஜௌதௌ சச்சவாயு சுதः கபிஹி ஜாம்பவான் ரிக்ஷராஜஸ்ச ராட்சசஸ்ச விபீஷணः அங்கதோ வாலிபுத்திரஸ்ச சௌமித்ரிஷ் ஷரபः கபிஹி சுஷேன சஹதாயாதோ மைந்தோ த்விவிதஸ் ஏவச கஜோ கவாக்ஷோ கவயோ நலோத பனசஸ்ததா அமித்ர விஷயம் பிராப்தா சமவேதா சமர்த்தயன். இப்போ உடனே அங்க ராமன், லக்ஷ்மணன், ஹனுமான், சுக்ரீவன், ஜாம்பவான், விபீஷணன், அங்கதன், ஷரபன், சுஷேனன், மைந்தன், த்விவிதன், கஜன், கவாக்ஷன், கவயன், நலன், பனசன் எல்லாருமாக கூடி பின்வருமாக பேசினார்கள். இயம் சா லக்ஷ்யதே லங்கா புரி ராவண பாலிதா சாசுரோரக கந்தர்வைர் அமரைரபி துர்ஜயா. இதோ இங்க இருக்கே லங்கைன்னு பேரு. இந்த லங்கை இதுவரைக்கும் யாராலும் ஜெயிக்கப்படாதது, தேவர்கள் கூட ஜெயிக்க முடியல. காரிய சித்திம் புரஸ்கிருத்திய மந்திரயத்வம் விநிர்ணயே. இப்ப காரிய சித்தியை முடிவாக கொண்டு முன்னேற்பாடு விஷயத்தில் ஆலோசியுங்கள்னு எல்லாரும் பேசுகிறார்கள். நித்தியம் சந்நிஹிதோ ஹ்யத்ர ராவணோ ராட்சசாதிபஹ. ராட்சச மன்னனான ராவணன் இதில் தான் இப்பொழுதும் வசிக்கிறான். ததா தேஷு ப்ருவானேஷு ராவணாவரஜோ பிரவீத் வாக்கியமக்ராம்ய வதவத் புஷ்கலார்த்தம் விபீஷணஹா. இப்படி பேசின உடனே விபீஷணன் தான் முதலிலே பேசுகிறார். அனல சரபஸ்சைவ சம்பாதி பிரகசஸ்ததா கத்வாலங்காம் மமாத்மாத்யா புரீம் புனரிஹாகதாஹ பூத்வா சகுனைஸ் சர்வே பிரவிஷ்டாஸ்ச ரிபோர்பலம் விதானம் விஹிதம் யச்ச தத்ருஷ்ட்வா சமுபஸ்திதாஹ.
அனலன், ஷரபன், சம்பாதி, பிரகசன் இந்த 4 பேர் தான் விபீஷணனோடு கூட வந்த ராட்சசர்கள். விபீஷணனோடு ராமன் பட்சத்துக்கு 4 பேர் வந்தா, இவர்கள் தான். விபீஷணன் சொல்றான், இவர்கள் என்ன பண்ணார்கள்னா பறவைகளாக மாறி லங்கைக்குள்ள போய் அது பலம் எப்படி இருக்குன்னு வேவு பார்த்துட்டு வந்தார்கள். சம்விதானம் யது யதாஹுஸ்தே ராவணஸ்ய துராத்மனஹ ராமதத் ப்ருவதஸ் சர்வம் யாதா தத்யேன மே ஸ்ருணு. ராமா, நான் சொல்றேன் கேளு, அங்க என்ன இருக்குங்கிறத நான் சொல்றேன் கேளு. பூர்வம் பிரஹஸ்தஸ் சபலோ துவாரமாசாத்ய திஷ்டதி தக்ஷிணம் ச மகாவீர்யௌ மகாபார்ஷ்வ மகோதரௌ இந்திரஜித் பஷ்சிமம் துவாரம் ராட்சசைர் பகுபிர்விருதः பட்டாசாசி தனுஷ்மத்பிர் शूलमुद्गर पाणिभिः नाना प्रहरणैर्शूरैरावृत्तो रावणात्मजः. இப்படி ஒவ்வொரு திக்குல, கிழக்கு திக்குல பிரஹஸ்தன் என்ன, மேற்கிலே இந்திரஜித் என்ன, மகாபார்ஷன் மகோதரன் தெற்கிலே என்ன, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திக்கிலே மேற்கு வாயிலே இந்திரஜித் என்ன எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ராட்சசானாம் சஹஸ்ரைஸ்து பகுபிஷ் சாஸ்திரபாணிபிஹி யுக்தः பரம சம்பிக்னோ ராட்சசைர் பகுபிர் விருதः உத்தரம் நகரத்வாரம் ராவண ஸ்வயமாஸ்திதः. இந்த வடக்கு கரை, வடக்கு கதவுக்கு ராவணனே வந்து நிற்கிறான். வடக்கு நகர வாயிலை ராவணன் தானே காத்து கொண்டிருக்கிறான். விரூபாக்ஷஸ்து மகதா சூலகட்க தனுஷ்மதா பலேன ராட்சசை சார்தம் மத்தியமம் குல்மமாஸ்திதः. இப்ப விரூபாக்ஷன் பெரிய சேனையோடு கோட்டைக்கு நடுவிலே இருக்கிறான். ஏதான் ஏவம் விதான் குல்மான் லங்காயா சமுதீக்ஷதே மாமகா சச்சிவா சர்வே புனீக்கிரமிஹாகதாக. இதை பார்த்துட்டு என்னுடைய மந்திரிகள்லாம் உடனே வந்துட்டார்கள். கஜானாம் ச சஹஸ்ரம் ச ரதானாம் அயுதம் புரே ஹயானாம் அயுதே த்வே ச சாகரகோட்டிஷ்ச ராட்சசாம். அந்த நகரத்திலே ஆயிரக்கணக்கான யானைகள், 10,000 ரதங்கள், 20,000 குதிரைகள், கோடிக்கணக்காக அரக்கர்கள் இருக்கிறார்கள். விக்ராந்தா பலவந்தஸ்ச சயுகேஷ் அததாயினஹ இஷ்டா ராட்சசராஜஸ்ய நித்யமே தே நிஷாச்சராக. எல்லாருக்கும் பலம் உண்டு, ஒரு கருணையே கிடையாது அவர்களுக்கு. ஏகைகஸ்யாத்ர யுத்தார்த்தே ராட்சசஸ்ய விஷாம்பதே பரிவார சஹஸ்ரானாம் சஹஸ்ரம் உபதிஷ்டதே. ஒவ்வொரு அரக்கனுக்கும் போருக்கென்றே 10 லட்சம் பரிவாரம் சித்தமாக இருக்கா. ஏதாம் பிரவருத்திம் லங்காயாம் மந்திரிம் புரோக்தாம் விபீஷணஹ ஏவமுக்த்வா மகாபாகு ராட்சசான்ஸ்தான் அதர்ஷயத். இப்ப மகாபாகுவான விபீஷணன் மந்திரிகளால் சொல்லப்பட்ட லங்கை விஷயமான இந்த சமாச்சாரத்தை சொல்லிட்டு அந்த அரக்கர்களை நேரில் கொண்டு வந்து நிறுத்தினான். லங்காயாம் சச்சிவை சர்வம் ராமாய பிரத்யவேதயத். அப்ப அவர்கள் பார்த்த விஷயத்தை ராமனிடத்துல நேரிலேயே சொன்னார்கள் அந்த 4 பேரும். ராமம் கமலபத்ராட்சம் இதமுத்தரம் அப்ரவீத் ராவணாவரஜ ஸ்ரீமான் ராம பிரிய சிகீர்ஷயா. உடனே விபீஷணன் என்ன செய்யலாம் இந்த சமயத்துலங்கிறத ராமருக்கு சொல்கிறான். குபேரம் து யதா ராம ராவண பிரத்யுயுத்யத ஷஷ்டி சதஹஸ்ராணி ததா நிர்யாந்தி ராட்சசாக. குபேரனோடு ராவணன் எப்பொழுது யுத்தம் பண்ணானோ அப்பொழுது 60 லட்சம் அரக்கர்கள் வெளிவந்தார்கள். பராக்கிரமேன வீரியேன தேஜசா சத்வ கௌரவாத் சதிருஷா யோத்ர தர்பேன ராவணஸ்ய துராத்மனஹ. எல்லாரும் ராவணன் போன்ற பலமுடையவர்கள். அத்ரமண்யுர் ந கர்த்தவ்யோ ரோஷயே துவாம் ந பீஷயே. கோவப்படாத ராமா, நான் ஏதோ ராவணனின் புகழ பாடுறேன்னு நினைக்காத. ரோஷயே துவாம் ந பீஷயே, நீ சண்டையிடணும்னு நான் நினைக்கிறேன். உன்னை கோவப்படுத்துறேனே தவிர பயமுறுத்தல. நான் உன்னை பயப்படுத்தணும்னு அப்படி சொல்லல. சமர்த்தோ ஹ்யசி வீரியேன சுராணாம் அபி நிக்ரஹே. எனக்கு தெரியும் நீ எல்லாரையும் கொன்னு விடுவாய். தத்பவாம் சதுரங்கேன பலேன மகதா விருதஹ வியூஹ்யமீதம் வானராணீகம் நிர்மதிஷ்யதி ராவணம். நல்ல ஒரு வானர சேனை, நல்ல சதுரங்க பலத்தோடு கூடின சேனையை கொண்டு நீ ராவணனை நாசம் செய்வீர். ராவணாவரஜே வாக்கியம் ஏவம் ப்ருவதி ராகவஹ சத்ருணாம் பிரதிகாதார்த்தம் இதம் வசனம் அப்ரவீத். இப்படி
விபீஷணன் வார்த்தை சொன்ன உடனே ராமன் பேசுகிறான். பூர்வத்வாரே து லங்காயா நீலோ வானர புங்கவஹ பிரஹஸ்த பிரதியோத்தா ஸ்யாத் வானரைர் பகுபிர் விருதஹ அங்கதோ வாலிபுத்திரஸ்து பலேன மஹதா விருதஹ தக்ஷிணோ பாததாம் துவாரே மகாபார்ஷ்வ மகோதரௌ ஹனுமான் பश्चिमद्वारं நிபீட்ய பவனாத்மஜः பிரவிஷத் त्वप्रमेयात्मा बहुभिर्कभिर्वृतः दैत्यदानव संघानां ऋषीणां च महात्मनां विप्रकार प्रियक्षुद्रो वरदान बलान्वितः परिक्रामति यः सर्वान् लोकान् संतापयन् प्रजाः तस्याहं राक्षसेन्द्रस्य स्वयमेव वदे धृतः उत्तरं नगरद्वारम् अहं सौमित्रिणा सह निपीड्याभिप्रवेक्ष्यामि सबलो यत्र रावणः. இந்த பெரிய கோட்டையை உடைத்து கொண்டு உள்ள போனோம், அப்பதான் நாம் உள்ள போய் யுத்தம் பண்ண முடியும். அதற்கு ராமர் என்ன சொல்கிறார்னா, நீலன் நிறைய வானரங்களை கூட்டிக் கொண்டு போய் நீலனானவன் பிரஹஸ்தனோடு சண்டையிட்டு கிழக்கு துவாரத்துக்குள்ள முதல்ல நுழையட்டும். அங்கதன் அவன் பெரிய பலத்தை எடுத்து கொண்டு போய் தெற்கு துவாரத்திலே மகாபார்ஷ்வன் மகோதரனோடு சண்டையிட்டு உள்ள நுழையட்டும். ஹனுமானானவன் இந்திரஜித் இருக்கக்கூடிய மேற்கு வாயிலை நோக்கி சென்று அங்கு சண்டையிட்டு உள்ள நுழையட்டும். இந்த ராவணன் இருக்கானே வடக்கு வாசலிலே, இந்த ராவணன் எல்லாருக்கும் அவனை கொல்லணும்னு தான் ஆசை. நானும் லக்ஷ்மணனும், ராமன் சொல்கிறான், நானும் லக்ஷ்மணனுமாக படையோடு சென்று ராவணனோடு யுத்தம் பண்ணுகிறோம்னு சொன்னான். இதுதான் இவன் போட்ட திட்டம். வானரேந்திரஸ்ச பலவான் ரிக்ஷராஜஸ்ச வீரியவான் ராட்சசேந்திரானுஜைவ குல்மே பவத்து மத்தியமே. சுக்ரீவன், அதற்கு மேல ஜாம்பவான், விபீஷணன், இந்த மூவரும் நம்முடைய படைக்கு நடுவிலே நின்று நம்ம படையை காக்கட்டும். நச்சைவ மானுஷம் ரூபம் காரியம் ஹரிபிராகவே ஏஷா பவது சஞ்ஞானோ யுத்தேஸ்மின் வானரே பலே. போரில் வானரர்களால் மானிட உருவமானது கொள்ளத்தக்கதன்னு. இந்த போரிலே எக்காரண கொண்டு வானரர்கள் மனுஷ உருவம் எடுத்துக்க கூடாது. இது நமக்குள்ள ஒரு சைஞை, நமக்குள்ள ஒரு பேச்சு. இதுதான் நமக்குள்ள எல்லாருக்கும் அறிகுறி. வானரா ஏவ நஷ்சின்னம் ஸ்வஜனேஸ்மின் பவிஷ்யதி. இப்ப நமக்கு நம்முடையவர்கள்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு வானரங்களா இருந்தாதான் சரி வரும். இவர்கள் மனுஷனா எடுத்துட்டான்னா இது அரக்கர்களா வானரங்களான்னு தெரியாது. ஆகையாலே வானரங்கள் ஒரு காலத்திலும் மனுஷ உரு கொள்ளக்கூடாதுன்னு ராமர் சொல்லிட்டார். இப்ப நமக்கு சின்னமே வானர சின்னம் தான். வயம் து மானுஷேனைவ சப்தயோ சியாமஹே பரான் ஹமேஷ சஹப்ராத்ரா லக்ஷ்மணே நமஹௌஜசஹ ஆத்மனா பஞ்சமச்சாயம் சதா மம விபீஷணஹ. இப்ப மகா ஆற்றலுடைய தம்பியாக லக்ஷ்மணனோடு நானும், தன்னோடு ஐந்தாம் அவனாக இருக்கக்கூடிய இந்த விபீஷணனும் என்னுடைய நண்பன், இப்ப என்னுடைய ஐந்தாவது தம்பியான இந்த விபீஷணனும் சேர்ந்து நாங்கள் 7 பேர்கள் மாத்திரம் மானிட உருக்கொண்டே சத்ருக்களை எதிர்த்து போர் புரிவோம். இப்ப விபீஷணனோட கூட இருக்கக்கூடிய 4 ராட்சசர்கள் ராமன், லக்ஷ்மணன், இந்த 7 பேர் மனித உருவுல சண்டை போடுவார்கள். சராம கிருத்திய சித்தியர்த்தம் ஏவமுக்த்வா விபீஷணம் சுவேலாரோஹணே புத்திம் சகார மதிமான் பிரபு ரமணீய தரம் திருஷ்டுவா சுவேலஸ்ய கிரேஸ்தடம். இப்படி எல்லாரையும் யுத்தத்துல ஏற்பாடு பண்ணிவிட்டு ராமன் சுவேல மலை உச்சிக்கு ஏறலாம்னு பார்க்கிறான். அங்கிருந்து லங்கை நன்னா தெரியும். ஆகையாலே சுவேல மலையின் உச்சிக்கு ஏறுகிறான். ததஸ்து ராமோ மகதா பலேன பிரச்சத்ய சர்வாம் பிருத்திவீம் மகாத்மா பிரகிருஷ்ட ரூபோ பிஜகாம் அலங்காம் கிருத்வா மதி சோரிவதே மகாத்மா. அப்பொழுது மகத்தான ஆற்றலுடைய அந்த ராமன் சத்ருவை ஒழிக்கும் விஷயத்திலே தீர்மானத்தை செய்து கொண்டு இலங்கையை நோக்கி புறப்பட்டார் என்று இதோடு 37ஆம் சர்க்கம் முடிகிறது. மேலே 38ஆம் சர்க்கம் தொடங்கி நாளை பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். धन्य स्वामी भाग्यम. जय श्री राम. धन्यस्मि स्वामी भाग्यम. स्वामी जय श्री राम. अडे श्रीमते रामानुजनम.
இந்தப்பா படுக்கலையா முடிஞ்சிருச்சு போடு